இப்போ நம்ம பார்க்க போகுது 2020ஆம் ஆண்டு அப்ளைட்ல 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன? சமநிலை கேள்வி. ரைட். இதில் என்ன சொல்றாங்க? ஒரு கோல், ஒரு ஒப்பமான நிலைக்குத்து சுவர் ஒரு முளையில் தாங்கப்பட்டு இருக்கு. இதை வச்சு நாம கணக்கு செய்யணும். அதாவது இந்த ஏசி என்ற நீளத்தை காணணும், மற்ற இந்த அல்ஃபா அவ்வளோ கோணத்தில் சாய்ந்திருக்குன்னு காணணும். இதுக்குள்ள அவங்க முக்கியமான தரவு கொண்டு வந்துருக்காங்க. இந்த மருதாக்கம் வந்து W/√3 என்று தந்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ படத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இது வந்து ஒரு ஒப்பமான நிலைக்குத்து சுவர். ஒப்பமான நிலைக்குத்து சுவர்னா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும்? உராய்வு 0. இங்கே வந்து உராய்வு இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இது வந்து ஒரு முளையில தாங்கப்பட்டு இருக்கு. அதாவது இது எப்படி? ஒரு புள்ளித்தொடுகை. புள்ளித்தொடுகை என்ன நடக்கும்? இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும் மருதாக்க விசை. ரைட். இது இடத்துல ஏ என்ற புள்ளியில வந்து என்னது? அதுவும் புள்ளித்தொடுகை. ரைட். அப்ப இதுக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த நிலைக்குத்து சுவருக்கு செங்குத்தாக இருக்கும். இது வந்து 90 பாகையா இருக்கும். இந்த ஆர் வந்து 90 பாகையா இருக்கும். இது அல்ஃபா. ரைட். இப்போ இந்த அல்ஃபா இந்த ஆரை நீங்க குறிக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா படங்கிறோம்னா இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைச்சு இதுக்குள்ளால போறது இந்த முளைக்குள்ளால போறதுக்கு அப்படியே வரும் ஆர். ஏன் அது ரெண்டும் வருது? 3 விசைகளின் கீழ் பொருளின் சமநிலை என்ன நடக்கும்? 3 விசைகள் ஒன்று சமாந்திரம் இருக்கணும். அப்படி சமாந்திரம் இல்லைன்னு சொன்னா அந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியினூடாக செல்ல வேண்டும். அந்த கன்செப்ட் வச்சு நாங்கள் இந்த ஆறுக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட படம் வந்து நேர்த்தியாக இருக்கும். ரைட். இப்போ இது அல்ஃபாண்டா, இது அல்ஃபா ஒன்று விட்ட கோணம். இது 90 பாகை 90 - அல்ஃபா. இது அல்ஃபா. இது 90 பாகை. இப்போ அது அல்ஃபா. ஸோ இது அல்ஃபா. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? டிரெக்டாக கேள்விக்குள்ளே இறங்குவோம். முதலாவது கோளின் சமநிலை. கோளின் சமநிலைக்கு இது ஓய்விலான இருக்கு. அப்போ சமநிலையில் தானே இருக்கு. அப்போ சமநிலைக்கு கிடையாக நான் S/MA விசை சமநிலை போட்டால் ஆர் சைன் அல்ஃபா வந்து W/√3. ஆர் சைன் அல்ஃபா W/√3. அது நேரம் ஆர் கொஸ் அல்ஃபா Wக்கு சமனாக இருக்கும். ஓகே, ரைட். அப்போ இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. நமக்கு இப்போ என்ன தேவை? அல்ஃபா. ஸோ ஒன்றால பிரிச்சுட்டா டான் அல்ஃபா வந்து 1/√3. 1/√3 என்ன? அல்ஃபாவோட பெருமானம் என்ன? π/6. அல்ஃபா வந்து π/6. ஓகே, இப்போ நாங்கள் இதை முதலாவது அல்ஃபா வந்து π/6 முதலாவது போட்டோம்னா ஆர் வந்து 2W/√3 என்று வரப்போகுது. சிம்பிள். ரைட். இது தொகுதியே சமநிலையில் இருக்கிறதால ஏ பற்றிய சிறுபத்தின் அச்சகணித கூட்டுத்தொகை 0 இருக்கும். ஸோ நான் ஏ பற்றி என்ன செய்கிறேன்? திருப்பம் எடுக்கிறேன். அப்போ ஆர் இன்டூ ஏசி. ஏன் நாங்கள் திருப்பம் எடுக்கிறோம்? நமக்கு ஏசி என்ற நீளம் தேவை. அப்போ ஆர் இன்டூ ஏசி சமன் W இன்டூ ஏ கொஸ் அல்ஃபா ஓ கொஸ் π/6 என்ற அல்ஃபா கண்டது தானே. அப்போ இது நீளம் 2A நீளமான கோள். அப்போ சீரான கோள் ரெண்டும் சொல்லித்தாங்க. அப்போ W வந்து ஏல தாக்கும். ஏ கொஸ் அல்ஃபா, அல்ஃபா வந்து π/6 ஏ கொஸ் π/6. இதை நாங்கள் சுருக்கணும்னா ஏசி வந்து 3/4 என்று வரப்போகுது. ரைட். இது வந்து மிகவும் ஒரு இலகுவான கேள்வி. ரைட். இதுக்குரிய மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் கோளின் சமநிலைக்கு கிடையா பாவிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், நிலைக்குத்தா பாவிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், அந்த 2 சமன்பாடையும் வைத்து அல்ஃபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், திருப்பம் எடுக்கிற ஒரு முக்கியமான இது வந்து திருப்பம் எடுக்கிற அந்த திருப்பம் எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள், கடைசியா ஏசில நீளத்தை காண்றதுக்கு 5 புள்ளிகள். இது வந்து மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும். ஒருவேளை நீங்க இப்படி செய்யலன்னு வைப்ப, வேற ஏதாவது வழி இருக்குதா? அப்படி என்றாலும் வழி இருக்குது. என்ன வழி? ரைட். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிச்சிருக்கேன். ரைட். நீங்க இல்ல இந்த கோளின் வழியையும் பிரிக்கலாம். அதாவது இந்த W/3 என்ற இந்த மருதாக்க விசையை கோளோட உண்டு, கோளுக்கு செங்குத்தா உண்டு. இந்த W அப்படி பிரிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா W/3 கொஸ் அல்ஃபா வந்து W சைன் அல்ஃபான்னு வரும். அப்போ ஈஸியாக நீங்கள் அல்ஃபாவை காணக்கூடியதாக இருக்கும். ரைட். இந்த கோளின் வழியை உண்டு, கோளுக்கு செங்குத்தா உண்டு பிரித்து செய்யலாம். எப்படியும் நீங்கள் திருப்பம் ஒன்று எடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன? இப்போ ஆர் வந்து கேள்வியில் வினவப்படலை. அப்போ நீங்கள் ஆர் கட்டாயம் காணணும் வேண்டாம், தேவையில்லை. நீங்கள் சி பற்றிய அந்த புள்ளியில் திருப்பதை எடுத்தும் ஏசியை கண்டு கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அல்லது லாமியின் தேர்வு பயன்படுத்தியும் அல்ஃபாவை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ W லாமியின் தேற்றம் எப்படி நாங்கள் பாவிப்போம்? ரைட். லாமியின் தேற்றம் எப்படின்னா 3 விசைகள் இருக்குமெண்டா, அப்போ ஒரு விசைகளின் கீழ் அந்த ஏனைய 2 விசைகளாலும் அடைக்கப்படும் கோணத்தின் சைன் பெறுமதி. அப்படி பார்த்தா W கீழ் சைன் π/2 + அல்ஃபா. π/2 + அல்ஃபா அப்படி வந்தது. இது அல்ஃபா, இது 90, இது 90 - அல்ஃபா.
ஓகே இது 90 மைனஸ் ஆல்ஃபாண்டா இப்போ நாங்கள் டபிள்யூ தான் போட போகிறோம். இப்போ டபிள்யூ ஒன்று இதுக்கும் இந்த விசைக்கும் இடையிலான கோணம் ரைட். இந்த விசை எப்படி போகும் இப்படி போகும். ஸோ இவ்வளவு கோணமும் வேணும். அப்போ 180 மைனஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா என்ன 90 ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ டபிள்யூ கீழ் 90 ப்ளஸ் ஆல்ஃபா சமன் w/√3 கீழ் சைன் 180 மைனஸ் ஆல்ஃபா. அதை போட்டும் டிரெக்டாக ஆல்ஃபாவை காணலாம். நீங்கள் அந்த ஏசியை இந்த திருப்பமோ இங்கே வச்சோ ஒரு திருப்பம் அடித்து மிகவும் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் 2020ஆம் ஆண்டு அப்ளைட் பேப்பரில் 7வது கேள்விக்குரிய மெத்தட்.